அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சேலத்துல இருந்து பேசுறேன். சேலத்துல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? எனக்கு தான்மா பார்க்கணும். உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 15/10/1977. 1977 5:40 AM 5:40 AM சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. கன்னியா ராசி, விசாக நட்சத்திரம், துலாம் ராசி. கன்னி ராசி, கன்னியா லக்னம், கன்னி லக்னம், துலாம் ராசி, துலாம் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? இப்போ எனக்கு கேது தசை நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி குருஜி கிட்ட கேட்கணும். அம்மா வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. இப்போ கேது திசை உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கேது திசை கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய அளவில் யோகம் செய்யாத திசை தான். சுக்கிர திசை உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கனால சுக்கிர திசை பெரிய அளவில் நல்லா இருக்கும்மா. ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருப்பீங்கம்மா. லக்னாதிபதி உச்சமான நல்ல ஜாதகம் தான். வளர்பறை அமைப்பில் பிறந்திருக்கிறீங்க. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கறது நல்ல யோகம். சுக்கிர திசை உங்களுக்கு கன்னியா லக்னம்ன்றதுனால ஆதிபத்திய விசேஷமுள்ள இந்த கிரகம் பெரிய அளவில் நீச்சபங்க ராஜயோகத்தை கண்டிப்பாக செய்யும். ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் தான் ஐயா. கேது தசை சனி புக்தி சஷ்டாஷ்டகமா இருக்கு. அடுத்த பிப்ரவரி 25க்கு மேல எனக்கு நடக்குது. அது என்ன பலன் செய்யுங்கய்யா? அப்பா என்னமா பண்றாரு? அப்பாவுக்கு 75 வயசு ஆயிடுச்சுங்கய்யா. பலன் லேசா தெரியுதா? ஓ, அம்மா தாங்க இப்போ கேன்சர்ல இருக்காங்க. அப்பா அம்மா 2 பேருக்குமே. ஏன்னா உங்களுக்கு சனி வந்து சந்திரனை பார்க்குறாருல. ஆமாங்கய்யா. கேது தசை சனி புக்திக்கு அப்பாவுக்கு என்ன வயசு? சிம்மத்தில் உட்காந்துருக்கிறாரா? ஆமாங்கய்யா. 9ஆம் இடத்தை பார்க்குறாரா? ஆமாங்க. சந்திரனை பார்க்குறாரா? ஆமாங்க. சிம்ம அப்பாவை குறிக்குதா? ஆமா ஆமா. 9ஆம் இடம் அப்பாவை குறிக்குதா? ஆமாங்கய்யா. அப்பா பாதிக்கப்பட்டா அம்மா என்ன ஆவாங்கன்றத சந்திரனுக்கு சனி பார்வை குறிக்குதா? ஆமாங்கய்யா. இவ்வளவுதாங்க பலன். சரிங்கய்யா சரிங்க. வயசு என்ன? அப்பாவுக்கு என்ன எப்படி இருந்தாலும் 75 வயசு இருக்கும். ஆமாங்கய்யா 75. என்னதான் இருந்தாலும் சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகமா இருக்கறனால அப்பா 75 வயசு வரைக்கும் இருந்தார். சரிங்க. கேது தசை சனி புக்தியில தந்தை பாதிக்கப்படுவார். ஓகே ஓகே. தந்தை பாதிக்கப்பட்டா முதல்ல பாதிக்கப்படுற போறது நீங்க இல்ல, அம்மா. ஓ சரிங்க சரிங்க. எப்பவுமே இந்த ஒன்றும் இல்லைம்மா, சின்ன சின்ன விஷயங்கள் தாம்மா. பளிச்சுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா? இல்ல நான் உங்க மாணவி தாங்க, அதனால நானே ஓரளவு கெஸ் பண்ணிட்டேன். கெஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். அதுதான் சரி. உங்க சனி பார்க்கின்ற பாவகங்கள் பால்படும். சரி, இப்ப எனக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது பாதிப்பு இருக்கீங்களா? ஏன்னா 6, 8, 12 கணக்கு எல்லாமே இருக்கட்டும். லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்? உச்சனாகி இருக்காரு. உச்சனாக இருக்கிறார். சனி பார்த்தாலும் அந்த சந்திரனை குரு பார்க்கிறார். உங்களுக்கு பாதிப்பு பொருளாதார பாதிப்பு. தன வீட்டை பார்க்கிறாருல. அப்பா அம்மாவுக்கு காசு செலவு பண்ணோம்னால. ஆனாலும் அந்த 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறாருல. அம்மா ஒரு விதியை அப்படியே வச்சு அந்த விதியோடைய விதி விளக்க வச்சு முதல்ல பாபத்துவத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் சுபத்துவத்தை கொண்டு வந்து இப்படி பார்க்கும்போது ப்ரெடிக்ஷன் துல்லியமா வந்துருமா. காசு செலவாகும், இருந்தாலும் பரவாயில்ல, கைக்கு அடக்கமா தான் செலவாகும். சிம்மத்தை சனி பால் படுத்துவார். அவர் பார்க்கின்ற 9ஆம் வீட்டை பால் படுத்துவார். பலன் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு வருதே. சனி திசை முடியறதுக்குள்ள நல்லா தெரியும் உங்களுக்கு. தகப்பனை பாதிக்கும், தாயார பாதிக்கும். ஓகே. சுக்கிர திசை எப்படிங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? குழந்தைங்க மூலமா நல்லது நடக்குன்றீங்களாங்க? ஏம்மா, லக்னாதிபதியால அவர் வந்து நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறாரு. சரிங்க. அம்சத்துல அவருக்கு பெரிய அளவுல நெகட்டிவான அமைப்புகள் இல்லை. ஆனாலும் அவர் ராகுவோட சேரக்கூடாது. ராகுவோட சேர்ந்திருக்கிறது ஒரு 18 டிகிரியில தான் இருக்கிறார். ஆமாங்கய்யா. இந்த அமைப்புல நல்ல வேலையாக ராகுவை தவிர்த்து வேற சனி செவ்வாய் தொடர்புகள் அவருக்கு இல்லவே இல்லை. சரிங்க. இது ஒரு பெரிய அமைப்பு. சனியை விட்டு கிட்டத்தட்ட 30 டிகிரி விலகி இருக்கிறார், தெரியுதா? ஆமாங்க ஆமாங்க. கொடுத்து வச்சவங்க. சனியோட மட்டும் சேர்ந்திருந்தாருன்னா சுத்தம் கணவரை பாதிப்பார். கணவரை பாதிப்பார். ஓஹோ சரிங்க. இப்போ எனக்கு சம்பாதனை வந்து எனக்கு அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. இனியாவது வருமா? கேது தசை உங்களுக்கு நல்லா இல்லம்மா. புதன் தசை ஓரளவுக்கு சாப்பாடு துணிமணிக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுமா. ஐயா, நான் பிறந்ததுல இருந்தே நான் எந்த கஷ்டமும் அனுபவிக்கலீங்கய்யா. எனக்கு அம்மா அப்பா எல்லாருமே நல்லா இருந்தாங்க. எல்லாமே சப்போர்ட்டிவ். ஹஸ்பண்டும் சப்போர்ட்டிவ். ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப்.
ஸோ வீட்டுக்கு வேலைக்கு ஆளு எல்லாமே வந்து எனக்கு எந்த வகையிலயும் குறைச்சல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு முதல் தடவையா நான் அடி வாங்குறதுன்னா இந்த கேது தசை சனி புக்தி தான். அதுதாம்மா லக்னாதிபதி உச்சமா இருக்கிறாரு, ராசி குருவின் பார்வையில் இருக்கு. லக்னாதிபதி வலுத்தாலே பேசிக் அமைப்புகள் நல்லா இருக்கும்ன்றதை அடிக்கடி சொல்றேன். லக்னாதிபதி 2 நண்பர்களுடன் வலுவாக இருக்கிறார். ராகுவோட இருக்கிறது அவர் மைனஸ். இந்த ராகுவோட இருக்கிறது பெரிய மைனஸ் என்ன? ஒரு ஐஏஎஸ் ஆபீசருடைய மனைவியாக இருக்கக்கூடியவங்க ஒரு அதை விட சின்ன அதிகாரியோட மனைவியா இருப்பீங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். ஆமாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருங்க அவரு. அவ்வளவுதாங்க, சின்ன சின்ன வித்தியாசங்களை. இந்த இடத்துல ராகு இல்லைன்னா என்ன, இதை விட பெரிய உயர்ந்த அதிகாரத்தில் உள்ளக்கூடியவர் அப்படி இப்படின்னு போகும். அவங்க இந்த ஒளி தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாலே லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், 2 நண்பர்களோடு இருக்கிறார், ஆனால் ராகுவோடு இருக்கிறார். லக்னாதிபதியின் உச்ச பலம் குறைகிறது. நீங்கள் ஒன்றும் பெரிய லக்ஸரியஸை அனுபவிச்சு அம்பானியோடைய மகளாகவோ ஜவஹர்லால் நேருவோடைய பேத்தியாகவோ நீங்கள் இல்லை. கண்டிப்பாயா. ஆனால் ஒரு நல்லா வளர்த்து நல்ல புருஷனுக்கு கட்டி கொடுத்த அருமையான இவங்க எனக்கு போருன்ற ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. எனக்கு ஒரு நல்ல வீடு இருக்குது, நல்ல கார் இருக்குது, நல்ல புருஷன், நல்ல புள்ள, இதுவே போருன்ற அளவுக்கு உங்களை வச்சிருக்கிறாரா? கண்டிப்பாயா, கண்டிப்பா. இதுதாம்மா அந்த சுப பாப அடுக்குகளை புரிந்து கொள்ளும் போது உங்களுக்கு அது புரியும். இன்னொன்று, நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு புதன் வலு இருக்கணும். அது இருக்குதா உங்களுக்கு? கன்னியா லக்னமாகி லக்னத்திலே புதன் இருக்கிறாரா? ஐயா, நான் உங்க மாணவி பாத்துக்கிட்டு இருக்கேன். நானும் 4 ஜாதகம் பாத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய இதுல. அப்ப இதை புரிஞ்சுக்கங்க. இந்த ராகு வந்து உங்களுடைய குவாலிட்டியை தீர்மானிக்கிறார். லக்னாதிபதி உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால மனசார சொல்றீங்க, நான் நல்லா தாங்க இருக்கிறேன், பிறந்ததுலேருந்து பெருசாக கஷ்டப்படலான்ட்டு. சுக்கிரன் வந்து சனியோடு சேர்ந்திருந்தால், மிக நெருக்கமாக ராகுவோடு சேர்ந்திருந்தால் கணவரை பாதிப்பார். ஆனால் நல்ல வேலையாக அந்த அமைப்புகள் எதுவுமே இல்லை. 7ஆம் இடத்துல கேது, ராகு இல்லாமல் கேது தான் இருக்கிறாரு. அதுவும் கணவருக்கான பாதிப்புகள் இல்லை. கணவரை குறிக்கக்கூடிய குரு கேந்திர பலத்தோடு மிகப்பெரிய அளவில் நல்லாவே இருக்கிறார். ஆக சுக்கிர தசை என்ன பண்ணும்? அந்த சுக்கிரனுடைய 2 9ஆம் பாவகங்களை லக்னத்தின் வழியாக நல்லாவே செய்யும். ஒரு 20 வருஷம் நல்லாவே இருப்பீங்க, கவலைப்படாதீங்கம்மா. 9ஆம் பாவகத்தில் இந்த அமைப்பில் கேது தசை சனி புக்தி பிறகு தகப்பன் தெய்வமானதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் உயர்வுகளை அடையக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க.